ஹாய் காய்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ளவுஸை முழுசாக முடித்து வச்சுருக்குறோம். இப்போது இந்த மாதிரி முழுசாக பாடி பீஸ் முடித்த ஒரு ப்ளவுஸில் கையை எப்படி வச்சு ஒட்டுறது அப்படின்ட்டு இன்றைக்கி பார்ப்போம். இங்கே கையும் பார்த்திங்கன்னா ரெடியாக தச்சு தான் இருக்குது. இப்போது இந்த கையில் இந்த குடஞ்சிருக்கு இல்லையா, இதைத்தான் முன்பக்கம் வச்சு ஒட்டணும். பார்ப்போங்களா? கையை வச்சு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி கையையும் உடம்பையும் வச்சு நாம் ஒட்டி பார்க்கணும், அதாவது வச்சு பார்க்கணும் ரெண்டும் சரியான அளவில் பொருத்தமாக இருக்குதான்ட்டு பார்க்கலாம். இப்போது இந்த ப்ளவுஸை அந்த மாதிரி வச்சு பார்த்ததில் உடம்பு துணியை விட, அதாவது ஆம்ஹோலை விட கையோடைய சுற்றளவு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. இந்த மாதிரி இருந்துட்டால் அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவிலேயே நம்ம தெரிஞ்சுக்குவோம். இந்த ஆம்ஹோல் ரவுண்டு இருக்கு இல்லையா, அதை ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் வரைஞ்சிட்டு வெட்டிக்கணும். அப்படி வெட்டுறப்ப ஷோல்டர் பக்கம்லாம் நம்ம அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக வெட்டிடக்கூடாது. மேலேருந்து மெல்லியதாக தான் கீழே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தான் வெட்டணும். அதுக்கு மேலே திரும்பவும் எதுவும் அதிகமாக இருந்தால் வேணால் இன்னொரு 1/4 இன்ச் வெட்டலாம். ஆனால் ஃபஸ்ட் டைம் 1/4 இன்ச்சாக மட்டும்தான் வெட்டணும். அதே மாதிரி பின்பக்கமும் 1/4 இன்ச்சுக்கு வெட்டிட்டு இப்போ நம்ம கையை வச்சு பொருத்தி பார்க்கணும். சரியாக இருந்துச்சுன்னா நம்ம தைச்சிடலாம். ஓகே, இந்த ப்ளவுஸில் இப்போ 1/4 இன்ச் வெட்டினதுக்கப்புறமே சரியாக தான் இருக்குது. இப்போ நம்ம தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கட்டிங் ரெண்டும் பொருந்தி இருக்கு இல்லையா, அந்த இடத்த வச்சு கொஞ்சம் தூரம் தைச்சிடணும். அதுக்கப்புறமா இந்த உடம்பு துணி இருக்குது பாருங்கள், அதை கொஞ்சம் கூட இழுத்தே பிடிச்சிடக்கூடாது. லைனிங்காக இருந்தாலும் சரி, நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி மேலே வைக்கிற அந்த கைத்துணி இருக்கு இல்லையா, அதையும் இழுத்தே பிடிச்சிடக்கூடாது. ரெண்டையும் அப்படியே ஒன்று மேலே ஒன்றா வச்சு மட்டும்தான் தைக்கணும். அதே மாதிரி இந்த ஷோல்டர் ஒட்டியிருக்கோம் பாருங்கள், இது ஒரு சமமாக வரா மாதிரி வச்சுக்கணும். நம்ம அதை கொஞ்சம் கவனிக்காமல் விட்டோம்னா அந்த கழுத்து பக்கமும் கை பக்கமும் திருப்பிக்கிட்டு இருக்கும். இப்போது இந்த கட்டிங் டு கட்டிங் நமக்கு சமமாக வரா மாதிரி அழகாக நமக்கு கை பொருந்திருச்சு. இப்போ கை எப்படி இருக்குதுன்ட்டு பார்ப்போம். இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக கை பொருந்தி வந்திருக்குது. இந்த மாதிரி கையை முடித்ததுக்கப்புறமா நாம் இப்படி கையில் ஆரம்பித்து இடுப்பு வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக மேலேருந்து கோடு போட்டோம்னா நமக்கு ப்ளவுஸே முடிஞ்சிருச்சு. அதை எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துருவோம். ரெண்டு பக்கத்தில் எந்த பக்கம் தைச்சாலும் இந்த முன்பக்கம் இருக்கு இல்லையா, அது மேலே வரா மாதிரி வச்சுக்கணும். இப்போ இந்த பக்கத்துக்கு கையை ஃபஸ்ட்டு நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு எவ்வளோ சுற்றளவு இருக்குது அப்படின்ட்டு அளந்து மார்க் பண்ணிடலாம். இப்போ இது வரைக்கும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம அளந்து மார்க் பண்ணிக்கணும், அதாவது குறித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இந்த குறித்த இடத்துலேருந்து இந்த ஆம்ஹோல் கட்டிங் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் நாம் ஸ்ட்ரைட்டாக கோடு வரைஞ்சிட்டு தைக்க ஆரம்பிச்சிடணும். இப்போ இந்த ஆம்ஹோல் கட்டிங் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு தைச்சதுக்கப்புறம் அப்படியே ஊசியை குத்தி நிறுத்தி வச்சுட்டு கீழே இடுப்பு சுற்றளவு இருக்கு இல்லையா, அதை ப்ளவுஸ் வச்சு நாம் அளவு எடுத்துக்கணும். அதை அளவெடுத்து மார்க் பண்ணிக்கணும், எவ்வளோ இருக்குங்கிறதையும் குறித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா அதே மாதிரி கீழேயும் ஸ்ட்ரைட்டாக கோடு வரைஞ்சி நம்ம தைச்சிடணும். ஒரு சைடு தைக்கிறப்போ கையை கையிலேருந்து நாம் ஃபஸ்ட்டு ஆரம்பித்து இடுப்பு வரைக்கும் கொண்டு வருவோம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இடுப்புலேருந்து ஆரம்பித்து கை வரைக்கும் மேலே போகிற மாதிரி இருக்கும். அதாவது எப்படின்னா, எப்பயுமே இந்த முன்துண்டை மேலே வச்சு தைக்கணும். அப்படி தைக்கிறதா இருந்தால் இப்படி தான் வரும். இதுதான் முறை, இதுதான் சரி. கடைசியாக அளவு ப்ளவுஸை வச்சு இடுப்பு சுற்றளவை நாம் அளக்கணும். எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி ஒரு 1.5 இன்ச் 2 இன்ச் அளவுக்கு இருந்துச்சுன்னா பின் துண்டில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு 2 டாட்ஸ் போடுவோம் இல்லையா, அதை போட்டு சரியாக கொண்டு வந்துடலாம். அதையும் தாண்டி எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் லூஸாக இருந்துச்சுன்னா இடுப்பு பக்கம் கொஞ்சம் தையல் போட்டு சரி பண்ணிடலாம். மொத்தத்தில் நம்ம ப்ளவுஸை அழகாக முடிச்சிட்டோம். ஓகே காய்ஸ், வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.